إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله إنا أنزلناه في ليلة القدر إن رمي إسلامي சகோதரர்களே, அல்லாஹுவின் கிருபையினால் ரமதானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த ரமதானுடைய மாதத்திலே பகல் காலங்களிலே நோன்பு நோட்கின்றோம். அதே போன்று இரவு நேரங்களிலே தராவிஹ் போன்ற வணக்க வழிபாடுகளிலே நாம் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதை விரும்புகிறான். இதை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றான். ஒவ்வொரு அடியானும் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹு தஆலாவுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹு தஆலா படைத்த நோக்கம் எதற்காக என்றால் இல்லா லியஅபுதூன், அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி. எனவே எம்மை படைத்த நோக்கம் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா எம்மை படைத்திருக்கிறான். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாம் தற்பொழுது இந்த புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அல்ஹம்துலில்லாஹ் பகல் காலங்களிலே நோன்பு நோட்கிறோம். அதே போன்று இரவு நேரங்களிலே இரா வணக்கத்திலே தராவிஹ் போன்ற தொழுகைகளை நாம் நிறைவேற்றுகிறோம். அருமையானவர்களே, தராவிஹ் இந்த தொழுகையினுடைய சிறப்புகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நாம் ஈமானோடு தொழ வேண்டும், இறையச்சம் உள்ள தொழுகையாக இருக்க வேண்டும். இறையச்சம் உள்ள தொழுகையாக இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹு தஆலா அதை விரும்புகிறான். எனவேதான் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, அதாவது இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். أن رسول الله صلى الله عليه وسلم قال من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه رواه البخاري ومسلم. அதாவது இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரு மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமதானுடைய காலங்களிலே ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் யார் நின்று வணங்குகிறாரோ, ஓஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் செய்த பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த தொழுகை ஈமான் உள்ளதாக, அதாவது அந்த தொழுகையை நாம் ஈமானுடனும் அதே போன்று நன்மையை எதிர்பார்த்தும் நாம் அந்த தொழுகையை நிறைவேற்றினால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை, முன் செய்த பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். அருமையான சகோதரர்களே, எனவே 30 நாளும் நாங்கள் தொழுகின்ற போது நாங்கள் பாவமற்றவர்களாக மாறிவிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். எனவேதான் சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த ரமதானுடைய காலம் நன்மையை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு காலம். ஒரு ஃபர்லை செய்தால் அல்லாஹு தஆலா 70 ஃபர்ல் செய்த நன்மையை வழங்குகிறான். ஒரு சுன்னத்தை நாங்கள் செய்கின்ற போது அதற்கு அல்லாஹு தஆலா ஒரு ஃபர்லை செய்த நன்மையை கொடுக்கிறான். எனவே தான் சகோதரர்களை, அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமதானுடைய இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, இன்னும் நபி அவர்கள் கூறுகின்ற போது இந்த செய்தியையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மன் காம லைலத்துல் கத்ரி, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. நபி அவர்கள் கூறினார்கள், யார் லைலத்துல் கத்ருடைய அந்த இரவிலே ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ, அவருடைய முன் செய்த குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர் முன் செய்த பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவேதான் அருமையானவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இரவு. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை இறக்கி வைத்த இரவு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர்,
அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே அருமையான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே இரா வணக்கத்திலே நாங்கள் அதிகமாக இரா வணக்கத்திலே கவனம் செலுத்த வேண்டும். தராவிஹ் போன்ற வணக்க வழிபாடுகளை நாம் சரியான முறையிலே நாங்கள் தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதிகமான நன்மை இருக்கிறது சகோதரர்களே. நன்மையை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இதை விரும்புகிறான். எனவே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எனவே நாம் ஒவ்வொருவர்களும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே அல்லாஹ்விடத்திலே போய் நாங்கள் நிற்க வேண்டும். பாவத்தை சுமந்தவர்களாக அல்லாஹுக்கு முன்னால் போய்விடக்கூடாது. அருமையானவர்களே, பாவமற்றவர்களாக அல்லாஹ்விடத்திலே செல்லுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு மிகவும் சிறந்த அந்த சுவர்க்கத்தை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான். எனவே எங்களுடைய ஒவ்வொருவருடைய நோக்கமும் நாளை மறுமையுடைய அந்த வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவர்களும் வெற்றி பெற வேண்டும். அதுதான் எமது நோக்கமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய காலங்களிலே தராவிஹ் போன்ற இந்த தொழுகைகளை நாம் சரியான முறையிலே ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்தும் அல்லாஹுக்காக வேண்டி நாம் அதை நிறைவேற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.